எங்கேயோ நாங்கள் முதல்ல சென்ற வாரம் நாங்கள் பார்த்த விடயங்களுக்கான கேள்வி பதில் பார்க்க போகின்றோம். ம், நான் கேள்விகளை வாசிக்கும் பொழுது அதற்கான சரியான பதிலை சகோதரர் ஆகஸ்டஸ் அவர்கள் கூறுவார்கள். ம். காயின் தனது தண்டனையை பற்றி ஆண்டவரிடம் என்ன சொன்னான்? முதலாவது, எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. என் சகோதரன் என்னை தாக்கினான். எனக்கு எந்த தண்டனையும் தேவையில்லை. பதில். எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாதாக இருக்கின்றது. கேள்வி 2, பாவி மனிதன் கடவுளிடம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை தவிர்க்க வேண்டும், கடவுளிடம் செவித்து மனம் திரும்ப வேண்டும், தன் பாவத்தை மறைக்க வேண்டும், பிறரை குற்றம் சாட்ட வேண்டும். பதில். கடவுளிடம் செபித்து மனம் திரும்ப வேண்டும். குட். மூன்றாவது கேள்வி, காயின் தனது தண்டனை பற்றி என்ன உணர்ந்தான்? இது சரியான தண்டனை என்று நினைத்தான், அதை எளிதாக ஏற்றுக்கொண்டான். இது மிகவும் கடினமானது என்று நினைத்தான், அதை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். பதில். சி, அது மிகவும் மிகவும் கடினமானது என்று நினைத்தான். குட், தேங்க்யூ. நாலாவது கேள்வி, கடவுள் மனிதனுக்கு எப்படிப்பட்ட சோதனையை அனுமதிக்க மாட்டார்? சிறிய சோதனை, மனிதன் தாங்க முடியாத சோதனை, குறுகிய சோதனை, எளிய சோதனை. பி, மனிதன் தாங்க முடியாத சோதனை. குட், தேங்க்யூ. ஐந்தாவது கேள்வி, காயின் ஏன் பயந்தான்? யாரும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று, யாராவது அவனை கொல்லக்கூடும் என்று, அவன் செல்வ செல்வத்தை இழப்பான் என்று, அவன் வீட்டை இழப்பான் என்று. பி, யாராவது அவனை கொல்லக்கூடும் என்று. தேங்க்யூ. ஆறாவது கேள்வி, பாவம் மனிதனை எதிலிருந்து பிரிக்கிறது? குடும்பத்திலிருந்து, நண்பர்களிடமிருந்து, கடவுளின் ஆசீர்வாதத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து? சி, கடவுளின் ஆசீர்வாதத்திலிருந்து. ஓகே. யா. ஏழாவது நாங்கள் ஏற்கனவே சகோதரங்கள்ல இருந்து சகோதர உறவை பாதிக்கிறது அப்படி நாங்கள் பார்த்துருக்குறோம், குடும்ப உறவை பாதிக்கிறது பார்த்துருக்குறோம். ஆனால் கடவுளின் ஆசீர்வாதத்தில் இருந்து பிரிக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் அதாவது காயின் அவருடைய இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு அவர் போகிறார். ஸோ அதாவது ஏதோனிலிருந்து வெளியிலே போகின்றார். ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார். ஏழாவது கேள்வி, கடவுளின் முன்னிலை எதை அழிக்கிறது? பயம், ஆனந்தம், குழப்பம், துன்பம்? பி, ஆனந்தம். குட், தேங்க்யூ. எட்டாவது கேள்வி, காயின் வாழ்க்கை பாவத்தின் காரணமாக எப்படி மாறியது? அமைதியானதாக, நிலைத்தன்மையற்ற அலைச்சலாக, மகிழ்ச்சியானதாக, வளமானதாக? பி, நிலைத்தன்மையற்ற அலைச்சலாக. யா, ஓகே. ஏழாவது கேள்வி, காயினை கொள்கிற எவனுக்கு என்ன தண்டனை என்று ஆண்டவர் சொன்னார்? அவன் மன்னிக்கப்படுவான், அவன் 7 முறை பழிவாங்கப்படுவான், அவன் புகழப்படுவான், அவன் பாதுகாக்கப்படுவான். பி, அவன் 7 முறை பழி வாங்கப்படுவான். யா, 10வது கேள்வி, காயினை கொல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை மறைத்தார், அவனை வேறு நாட்டுக்கு அனுப்பினார், அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார், அவனை சிறையில் வைத்தார். சி, அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார். 11வது கேள்வி, கடவுள் பாவம் செய்தவருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்? உடனடி அழிவு, மனம் திரும்பும் வாய்ப்பு, தண்டனை இல்லாத வாழ்க்கை, உலக அதிகாரம். பி, மனம் திரும்பும் வாய்ப்பு. ஓகே. 12வது கேள்வி, காயின் ஆண்டவரின் முன்னிலையிலிருந்து சென்று எங்கே குடியேறினான்? ஏதோன் தோட்டத்தில், நோது நாட்டில், எகிப்தில், கானான் நாட்டில்? பி, நோது நாட்டில். குட். 13வது கேள்வி, நோது என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் உள்ளது? ஆசீர்வாதம், அலைந்து திரிதல், செல்வம், பாதுகாப்பு? பி, அலைந்து திரிதல். குட். 14வது கேள்வி, உண்மையான அமைதி எதில் கிடைக்கிறது? செல்வத்தில், அதிகாரத்தில், கடவுளின் முன்னிலையில், உலக வெற்றியில்? சி, கடவுளின் முன்னிலை. வெரி குட், தேங்க்யூ. ஸோ 14 கேள்விகள். ஸோ இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் பதில்கள் எல்லாமே சென்ற முறை நாங்கள் பார்த்த விளக்கங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கு நாங்கள் தொடக்க நூல், அப்போ போன முறை நாங்கள் காயின் ஆபேல், இப்போ காயின் தவறு செய்த பின்பு இப்பொழுது அவர் ஏதோனிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார். அவர் ஒரு ஒரு தண்டிக்கப்பட்டவராக வெளியேறுகின்றார். அப்புறம் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 1 8 வரை உள்ள இறை வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரியோ? இதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள் இருக்குது. அதை நாம் பார்க்கலாம். இது இதில் இருக்கிற உங்களை விட நிறைய இப்போ அதாவது கொஞ்சம் வேதாகமம் படிக்கிற ஆட்களுக்கெல்லாம் இதில் நிறைய கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை நாங்கள் பார்க்கலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்றால் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் முதலாவது இறை வார்த்தை. அதை ஒரு வாசிங்க. ஒகஸ்டஸ் நீர் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6 அல்லது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதலாவது இறை வார்த்தை. மண்ணில் மனிதர்கள் பெருகத் தொடங்கி
அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது. சரி, அவ்வளவுதான் போதும். கேள்வி வந்து மண்ணில் மனிதர்களின் நிலையில் என்ன ஏற்பட்டது? பதில் வந்து புதல்வியர்கள் பிறந்தார்கள். சரியோ? அதாவது வந்து மண்ணில் இப்போ மனிதர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கப்படுகிறது அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சரியோ? அப்போ இதில் வந்து முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், இது எங்களுக்கு என்ன சொல்லித் கொடுக்கிறது என்றால், இப்பொழுது மனித இனம் பெருக ஆரம்பிக்கின்றது அப்படி பார்க்கிறோம். இதில் புதல்வியர்கள் மட்டும் போடப்பட்டிருக்கு, புதல்வர்களை பற்றி சொல்லாமல் புதல்வியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அது கீழே வந்து அந்த புதல்வியர்களுக்கு என்ன நடந்தது அதை பற்றி சொல்லப்படுவதனாலே இதனுடைய ஆசிரியர் வந்து புதல்வியர்கள் அவர்களை மட்டும் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ முதலாவது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மண்ணில் வந்து இனப்பெருக்கம் தொடங்குகிறது அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். சரி, ரெண்டாவது இறைவசனம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே இரண்டாவது இறை வார்த்தை. இன்னொரு ஜூடிதாக்கா வாசிக்கலாம். தொடக்க நூல் 6 இரண்டாவது இறை வார்த்தை. மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு உறவு, குடும்ப உறவு ஆரம்பமாகிறது. இங்கே தான் தொடக்க நூலில் வந்து ஆதாம் ஏவாளுக்கு பின்பு குடும்ப உறவுகள் ஆரம்பமாகிறத நாம் பார்க்கிறோம். இதுக்கு முதல் வசனத்தில் பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், இனப்பெருக்கம் தொடங்குகிறது. இப்பொழுது வந்து ஒரு திருமண உறவை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த திருமண உறவை பற்றி சொல்லப்படும் பொழுது இதில் பார்த்தீர்கள் என்றால் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தெரிந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர். ஸோ தெய்வ புதல்வர்கள் என்ன செய்கிறார்களாம், மனித பெண்களை திருமணம் செய்கின்றார்கள் அப்படின்ட்டு இதிலே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ முதல் திருமணம் வந்து முதல்ல இனப்பெருக்கம் தொடங்கி திருமணம் ஆகும் பொழுது தெய்வ புதல்வர்கள் மனித புதல்வியரை திருமணம் செய்கின்றார்கள். ஸோ இதில் வந்து இந்த தெய்வ புதல்வர்கள் யார் என்ற ஒரு கேள்வி நிறைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கு. தெய்வ புதல்வர்கள் என்றால் அதாவது இவர்கள் வந்து தேவ தூதர்களா அல்லது விழுந்து போன சம்மனசுகளா அல்லது யார் இவர்கள்? ஏன்னா இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அரக்கர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் யார் என்று ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்குது. இதில் இந்த அடிப்படையிலேயே நிறைய போதனைகள் கூட போதிக்கப்படுகின்றது. ஸோ அதனாலே அதை பற்றி நாம் வந்து கொஞ்சம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே வந்து தெய்வ புதல்வர் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு சில கிறிஸ்தவ மக்கள், சரியோ, ஒரு சில கிறிஸ்தவ மக்கள் வரும் பொழுது நிறைய கிறிஸ்துவ அமைப்புகள் உண்டு. இப்போ கத்தோலிக்க அமைப்பு, புரட்டஸ்டான்ஸ் அமைப்பு, பெந்திகோஸ் அமைப்பு, ஓர்த்தடாக்ஸ் அமைப்பு, இப்படி நிறைய அமைப்புகள் உண்டு. அதில் வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கு. அதில் அமைப்புகளுக்கு கீழே இவ்வளவு மக்கள் இருக்கு. அவர்கள் அந்த அமைப்பில் என்ன நம்புகிறார்களோ, என்ன அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதைத்தான் அந்த கீழே இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக நாங்கள் கத்தோலிக்க மக்கள் என்றால் எங்களுடைய திருச்சபை வந்து இந்த இறைவார்த்தையில் எதை ஏற்றுக்கொள்ளுதோ அதையே கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் நம்புவார்கள் என்று அதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதுபோல் இன்னொரு கிறிஸ்தவ அமைப்பிலே அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதுதான் அங்கு இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ இந்த அடிப்படையிலே ஒரு சிலர் சொல்லுவார்கள், எங்களுடைய பிள்ளைகள் எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க பிரதர், அது வந்து எல்லாம் கிறிஸ்துவ பற்றி தானே சொல்லுகிறார்கள், எல்லாரும் கிறிஸ்துவ பற்றி தானே கேட்கிறார்கள் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவார்கள். அப்படி சில பேர் அதனுடைய பின்னணி அறியாமல் இருப்பார்கள். நாம் வந்து எந்த அமைப்பிலே போய் இறைவார்த்தை கேட்க போகின்றோமோ அந்த அமைப்பிலே அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ, எதை அடிப்படையாக இறையியல் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இருந்து தான் அங்கு போதிக்கப்படும். அப்படி போதிக்கப்படும் பொழுது சபை பிரிவுகள் மத்தியிலே இறைவார்த்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கங்களும் நம்பிக்கைகளும் வேறுபட்டிருக்கின்றன. அப்படி வேறுபட்டிருக்கும் பொழுது விசுவாச குழப்பங்கள் நிறைய ஏற்படுகிறது, நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனாலே நாங்கள் எங்கு போய் இறைவார்த்தையை கேட்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் எங்கு போய் இறைவார்த்தை கேட்கின்றார்கள், இதெல்லாமே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எங்களுடைய விசுவாசம் நிலைத்திருப்பதற்கு. சரி, இங்கே வந்து தெய்வ புதல்வர்கள் அப்படி சொல்லும்போது ஒரு சில கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் வந்து விழுந்து போன தேவதூதர்கள், அதாவது வந்து தேவதூதராக சமனசுகளாக இருந்து சாத்தான்களாக மாறிய தேவதூதர்கள் உலகிலே மனித பெண்களோடு உறவு கொண்டார்கள் அப்படின்ட்டு ஒரு சில கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறார்கள். சரி,
இன்னும் ஒரு சில மக்கள் என்ன மாதிரி சில மக்கள் அல்லது சில கிறிஸ்தவ மக்கள் அல்லது சில இறையியல் ஆசிரியர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், தெய்வ புதல்வர்கள் என்றால் அந்த பழங்காலத்தில் இருந்த அரசர்கள், அவர்களைத்தான் இங்கே வந்து தெய்வ புதல்வர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அரசர்கள் திருமணமாகி அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தான் அரக்கர்களாக பிறக்கிறார்கள் அப்படின்ட்டு இன்னொரு அமைப்பு மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் சில கிறிஸ்தவ மக்கள் எப்படி நம்புகிறார்கள் என்றால், இந்த அதாவது வந்து சேத்தின் தலைமுறை, சேத்தின் தலைமுறை என்று பார்த்தீர்கள் என்றால், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த ஒரு மகன்தான் சேத். அதாவது காயின் ஆபேல். காயின் வந்து ஆபேலை கொலை செய்த பின்பு அவர்களுக்கு இன்னொரு மகன் பிறக்கிறார், அவர் தான் வந்து சேத். இந்த சேத்தினுடைய பிள்ளைகளும் காயினுடைய பிள்ளைகளைத்தான் இங்கே வந்து அதாவது மனித பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது காயினுடைய தலைமுறை என்றும், தெய்வ புதல்வர்கள் என்று சொல்லப்படுவது சேத்தினுடைய தலைமுறை. சேத்தினுடைய தலைமுறை என்றால் அதாவது ஆபேலுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அந்த பிள்ளையினுடைய தலைமுறை. இவர்கள் 2 பேரும் ஒருவருக்குள்ளே திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அப்படி அப்போ அந்த திருமணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மனித பிள்ளைகள், அதாவது காயினுடைய பிள்ளைகளும் சேத்தினுடைய பிள்ளைகளும் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். இதிலே வந்து சேத்தினுடைய பிள்ளைகள் மனித பெண்கள் என்றும், காயினுடைய பிள்ளைகளை சேத்தினுடைய பிள்ளைகளை தெய்வ புதல்வர்கள் என்றும், காயினுடைய பிள்ளைகளை வந்து உலக பெண்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு விளக்கம் இருக்கு. அந்த ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஏன் சேத்தினுடைய பிள்ளைகள் அப்படி எடுக்கப்படுகிறார்கள் என்றால், இந்த சேத்தினுடைய தலைமுறையில் இருந்தால், சேத்தின் வழியாக சேத்தினுடைய சந்ததியிலிருந்து தலைமுறையிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் ஏனோக்கு வருகிறார். ஏனோக்கை பற்றி சொல்லப்படும் பொழுது அவர் கடவுளோடு நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் அவருடைய வம்சத்திலே வரும் பொழுது நோவா வருகிறார். நோவா ஒரு நீதிமானாக காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த சேத்தினுடைய தலைமுறை வந்து கடவுள் மேல் அவர்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு தலைமுறையாக வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு பயந்த ஒரு தலைமுறையாக சேத்தினுடைய தலைமுறை வாழ்ந்திருக்கின்றார்கள். சேத்து வந்து மீண்டும் சொல்கிறேன், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 3வது பிள்ளை. சரி, காயினுடைய தலைமுறை, காயின் இப்பொழுது பாவம் செய்து அவர் வந்து கடவுளிடத்தில் இருந்து பின்வாங்கி போகின்றார், ஒதுங்கிப்படுகின்றார். அவர் பாவம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பவில்லை, அவர் பின்வாங்கி போகின்றார். அப்போ காயினுடைய தலைமுறையால் வருகின்ற தலைமுறை வந்து ஒரு பாவ சந்ததியாக வருகிறது. சேத்தினுடைய சந்ததியாக வருகிறது வந்து ஒரு பரிசுத்த சந்ததியாக வருகிறது. அதனாலே பாவ சந்ததியும் பரிசுத்த சந்ததியும் ஒன்றோடு ஒன்று இப்பொழுது திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தை தான் இங்கே இந்த ஆசிரியர் கூற வருகின்றார் அப்படின்ட்டு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் இதைத்தான் நம்புகிறார்கள். கத்தோலிக்க திருஅவை இதில் எதை நம்புகிறது என்றால் இதைத்தான் நம்புகிறது. அதாவது வந்து சேத்தினுடைய தலைமுறையும் காயினுடைய தலைமுறையும் ஒருவரோடு ஒருவர் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இந்த திருமணம் என்பது அதாவது தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த திருமணம் அல்ல, மனிதர்களுக்கும் நடந்த திருமணம் அப்படி என்றுதான் கத்தோலிக்க திருஅவை இதை நம்புகிறது. அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற இறைவார்த்தை விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்திலே 30வது இறைவார்த்தை என்ன விளக்கம் அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது என்றால், ஏனெனில் உயிர்த்தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் அப்படின்ட்டு இங்கே இயேசு வந்து சொல்லுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்றால் இங்கே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், விண்ணக தூதர்கள், அப்ப தேவ தூதர்கள் திருமணம் செய்வதில்லை, அவர்கள் திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு இயேசு சொல்ல வருகிறார். அப்படி வரும் பொழுது இங்கே நடந்த திருமணம் என்பது தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த திருமணமாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவ தூதர்கள் திருமணம் செய்ய முடியாது. ஆகவே இங்கே நடந்துபட்டிருக்கின்ற திருமணம் என்பது மனிதர்களுக்கும் நடந்த திருமணம். அந்த திருமணம் பாவ சந்ததி, பாவ தலைமுறையினரும் பரிசுத்த தலைமுறையினரும்
ஒருவரோடொருவர் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது என்று பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் இதைதான் நம்புகிறார்கள். சரி, அந்த இறை வார்த்தை வாசகம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதுக்கு பின்பு மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு அப்படின்ட்டு அந்த இறைவசனம் போகின்றது. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை நாங்கள் பார்க்க போகின்றோம். மனிதரின் புதல்வியர் அப்படி என்று சொல்லி வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் யாரு? காயினுடைய மக்கள். சரியோ, இவர்கள் மனித புதல்வியர், மனிதரின் புதல்வியர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இவர்கள் இப்பொழுது இவர்களை யார் திருமணம் செய்ய போகின்றார்களாம்? சேத்தினுடைய தலைமுறை, தெய்வ புதல்வர்கள் இங்கே திருமணம் செய்ய போகிறார்கள். அப்படி திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் முதலாவது எதை கண்டார்களாம்? அந்த இறைவார்த்தை வசனத்தை ஒருவர் வாசிங்கள், ஜுடித்த வாசிங்கோ. அவர்கள் எதை கண்டு திருமணம் செய்கிறார்கள்? அழகாக இருப்பதை கண்டு. வெரி குட், தேங்க்யூ. ஸோ இங்கே தான் நாம் கவனிக்க போகிறோம். எதை கண்டு திருமணம் செய்கிறார்கள் என்றால் அழகாக இருப்பதை கண்டு. அதாவது தெய்வ புதல்வர்கள், அதாவது தூய்மையானவர்கள், மனித பெண்கள் அழகாக இருப்பதை கண்டு அவர்கள் திருமணம் செய்தார்களாம். இங்கே இந்த அழகு என்று சொல்லப்படுவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதனை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதனை தவறிழக்க வைப்பது அவனை கவருகின்ற விடயம். ஸோ தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட பொழுது ஏவாள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதாகவும் சாப்பிடுவதற்கு சுவையாக இருப்பதாகவும் நினைத்து அதை எடுத்து சாப்பிட்டாள் அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். ஸோ அவள் முதல் பார்க்கிறாள் அந்த கனியை, அது பார்ப்பதற்கு அழகாக இருந்ததாம். ஸோ அந்த இச்சை அல்லது அதை கவருகின்ற ஒன்று அந்த அழகில் இருந்து அவளுக்கு கிடைக்கிறது. ஸோ அழகின் வழியாக அல்லது ஒரு பார்வை வழியாக ஒரு மனிதன் எவ்வாறு ஒரு தவறு இழைக்க தள்ளப்படுகின்றான் என்பதை இங்கிருந்து நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்கே பார்த்துக்கின்றால் தெய்வ புதல்வர்கள், மனித பெண்கள் அழகாக இருப்பதை கண்டு இப்பொழுது கவரப்படுகிறார்கள். இந்த கவரப்படுகிற விடயம் என்ன ஆகிறது என்றால் கடவுளுடைய கட்டளையிலிருந்து, பரிசுத்த வாழ்விலிருந்து, அர்ப்பணிப்பில் இருந்து எல்லாமே இந்த உலக இச்சை, உலக ஆசை மனிதனை பிரிக்க ஆரம்பித்து விடுகின்றது. அதுதான் இங்கு பார்க்கிறோம். சரி, அழகாக இப்போ மனைவியை கண்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த பெண்களை மனைவியர் ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இப்ப நாம் என்ன பார்க்கிறோம்? இவர்கள் யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பரிசுத்த தலைமுறை, பாவ தலைமுறையில் வந்தவர்களை திருமணம் செய்கிறார்கள். ஸோ இங்கேதான் திருமண வாழ்க்கை மீண்டும் அழுக்காக மாற்றப்படுவதை நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். இந்த தலைமுறையினர் இதிலிருந்து தலைமுறையினர் உருவாகி, இதிலிருந்து மக்கள் உருவாகி அதுக்கு பின்பு கடவுள் அவர்களை பார்ப்பார், இவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று. இதுக்கு பின்பு தான் நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கை நாம் பார்க்க போகின்றோம். இதிலிருந்து இனம் பெருகி வரும்பொழுது அந்த இனம் கடவுளுக்கு பயந்த இனமாக வரவில்லை, அவர்கள் மிக கேடுள்ள இனமாக வருகிறார்கள். அப்படியே திருப்பி கடவுள் நோவா மூலமாக அங்கு பிற ஒரு அழிவையும் ஒரு மாற்றத்தையும் புதுப்பித்தலையும் இங்கு கொண்டு வருகின்றார். அப்போ இந்த இறை வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது என்னவென்றால், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு என்று வரும் பொழுது கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு வரும் பொழுது கடவுளுடைய திட்டம் என்னவென்றால், கடவுளை நம்புகிறவர்களை திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் மாற்றம் அடையும் பொழுது, அவர்கள் மாறி திருமணமாகும் பொழுது அங்கு குடும்ப வாழ்க்கையிலே சிதைவுகள் அல்லது விசுவாச பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரியோ, சாலமோன் கூட அவருடைய விசுவாச வாழ்விலிருந்து தவறி போனதுக்கு அவர் திருமணமாகிய புற இன பெண்கள், புற நம்பிக்கை உள்ள பெண்கள் தான் காரணம் என்று வேதாகமத்திலிருந்து நாம் அறிகின்றோம். சரியோ, ஆகவேதான் திருமணம் என்று வரும் பொழுது ஒரு ஆண், ஒரு விசுவாசியான கடவுளை நம்புகிற ஆண் கடவுளை நம்புகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக ஆசீர்வாதமானது. அதுபோல
கடவுளை நம்புகிற ஒரு பெண், கடவுளை நம்புகிற ஒரு ஆணை திருமணம் செய்வது மிக முக்கியமானது. அங்கு மாற்றங்கள் உருவாகும் பொழுது அதன் வழியாக குடும்பத்திலே விசுவாச குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தூய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளை நம்புகிற ஒருவர், ஒரு விசுவாசியான ஒருவர் புற இனத்தவரை திருமணம் செய்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு இவருடைய விசுவாசத்துக்கு அவர்களையும் அவர்கள் கொண்டு வருவார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது அப்படி என்று தூய பவுல் கூட சொல்லுகின்றார். ஆகவே இங்கே திருமணத்திலே பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு விசுவாசத்துக்குள் ஒரு விசுவாச வாழ்வு வாழ வேண்டியது அவசியம். அப்படி வாழ்வதன் வழியாக அவருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கடவுளுடைய அருளை அவர்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதும் இங்கே நாம் அறிந்து கொள்கிற முக்கியமான ஒரு பாடம். குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய பாடம் இங்கே தான் ஆரம்பமாகிறது. இங்கே தான் குடும்பங்கள் ஆரம்பமாகும் பொழுது அங்கே திருமணங்கள் மாறி மாறி தனக்கு ஆரம்பிக்கிறதுனாலே பின்னுக்கு பாவம் எவ்வளவு தூரம் பெருகப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த இறைவார்த்தைக்கு போகின்றோம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தை. அன்றனா நீங்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதரில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். கேள்வி: கடவுள் தன் ஆவி யாரில் தங்கப் போவதில்லை என்று கூறுகிறார்? தவறிழைக்கும் மனிதர். சரி, தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இப்பொழுது மனித இனத்தை பார்க்கின்றார். மனித இனம் தவறு இழைத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வெறும் இச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வெறும் கவர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை நம்பினவர்கள் கூட கடவுளை நம்பாதவர்களோடு திருமண உறவை ஏற்படுத்தி கொண்டு தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இதை இப்பொழுது கடவுள் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் என்ன சொல்லுகிறார்? முதலாவது இறை வார்த்தை பாருங்கள். என் ஆவி என்றால் யாருடைய ஆவி? கடவுளுடைய ஆவி. கடவுளுடைய ஆவி, இப்போ கடவுளுடைய உயிர் மூச்சினால்தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சரியோ? ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அல்லது பழைய ஏற்பாட்டிலும் சரி, உயிர் மூச்சு தருவது கடவுளுடைய அந்த மூச்சு தான். ஆனால் கடவுளுடைய ஆவி என்று சொல்லப்படும் பொழுது இங்கே கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் எங்களுக்குள் அவருடைய நிலையை எங்களுக்குள் வைத்திருப்பது. அப்போ கடவுளால் அந்த மனிதனுக்குள் அவங்களுடைய குடும்பத்துக்குள் வாழ முடியாத ஒரு சூழல் இங்கே ஏற்படுகிறது. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆவி இவர்களுக்குள் இனி வாழ முடியாத நிலை வந்திருக்கின்றது. ஸோ புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாழ்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கை அதாவது தூய்மையற்றதாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கூட தூய்மையற்றதாக இருக்கும் பொழுது, இறைவனில் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது தூய ஆவியானவர் நமக்குள் தங்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. அப்போ அதை தான் இங்கு கடவுள் சொல்லுகிறார், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. சரியோ? 2வது இறை வார்த்தை பாருங்கள், தவறிழைக்கும் மனிதரில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? எப்படி மனிதன் தவறு இழைக்கிறான்? எப்பொழுது மனிதன் தவறு இழைக்கிறான் என்றால், அவன் கடவுளை விட்டு பிரியும் பொழுது, கடவுளுடைய திட்டத்தை அவன் மீறும் பொழுது, அதாவது பரிசுத்தம் அசுத்தத்துக்குள் கலக்கும் பொழுது, அசுத்தம் பரிசுத்தத்துக்குள் தொடர்பு வைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? தவறு உண்டாகும். அப்போ தவறு இழைக்கும் மனிதனில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தவறு, கரைகள், தூய்மையற்ற நிலைகள் இருக்கும் இடத்திலே பரிசுத்த ஆவியானவரால் இருக்க முடியாத ஒரு சூழல் வருகிறது, தங்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. ஆகவே நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும், தூய ஆவியானவரை நம்முடைய பிரசனத்தை தாரும், எனக்குள் வாரும் என்றெல்லாம் நாம் மன்றாடுகின்றோம். தூய ஆவியானவர் நமக்குள் வருவதற்கு, நமக்குள் வாழ்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்துவது மிக அவசியம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், என்றென்றும் தங்க போவதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். சரியோ? என்றென்றும் தங்க போவதில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனிதனுக்குள் பாவம் நிறைந்திருக்கும் பொழுது தூய ஆவியானவர் அங்கு தங்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. ஸோ அதனால தான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் காத்திருங்கள், வாக்களிக்கப்பட்டவர் உங்களுக்குள் வருவார்.
வாக்களித்தவரை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள்னு சொல்லப்பட்டது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே இந்த கடவுளுடைய ஆவி மனிதனுக்குள் தங்க முடியாமல் போனதுனாலே அது பிரிந்திருந்தது. மனிதன் தானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்து உயிர் தழுகின்றார். எங்களை அவர் கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டும் மாற்றுகின்றார். அப்பொழுது சொல்லப்படுகிறது, தூய ஆவியானவர் மீண்டும் வருவார், உங்களுக்குள் வந்து குடிகொள்ளுவார். அப்போ தூய ஆவியானவர் பெந்தைக்கோஸ்து நாளிலே வந்து மனிதனுக்குள் குடிகொண்டார். எந்த மனிதனுக்குள் குடிகொண்டார்? எந்த மனிதனுக்குள் குடிகொண்டார் என்றால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்களோ அவர்களுக்குள் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினாரே தவிர அங்கிருந்து எல்லாருக்குள்ளேயும் தூய ஆவியானவர் வந்து தங்கவில்லை. முக்கியமாக அந்த நாட்களில் யார் மேல் வந்திருக்க வேண்டும்? பரிசேயர், சதுசேயர், வேத வல்லுநர்கள் மேல் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு வரவில்லை. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்குள்ளே தான் தூய ஆவியானவர் வருகின்றார். அது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இங்கே கூட நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அதாவது தவறிழைக்கு மனிதனுக்குள் கடவுளுடைய ஆவி தங்க முடியாமல் இருக்கின்றது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லப்பட்ட பொழுது அதுபோல தூய ஆவியானவர் வந்தார் மக்களுக்குள். வந்த உடனே என்ன உண்டானது? அவர்கள் மீண்டும் பரிசுத்தமானவர்களாக கடவுளுக்குரியவர்களாக மாறினார்கள். பிறகு அவர்கள் அசுத்தத்துக்கு அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கவில்லை, அதாவது உலகத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கவில்லை. அப்போ தூய பேதுரு முதல் போதனையிலே சொல்லுவார், நாங்கள் கடவுளுக்கு பயப்படுறதா உமக்கு பயப்படுகிறதா? கடவுளுக்கு பயப்படுவதுதான் மேலானது. சரி, அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? என்றென்னும் தங்க போவதில்லை, அவன் வெறும் சதைதானே அப்படி சொல்லப்படுகிறது. மனிதனே எப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள், அவன் வெறும் சதைதானே. அப்படின்னால் என்ன அர்த்தம்? அவன் வெறும் சதைதானே அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால், கடவுளுடைய ஆவியானவர் எங்களுக்குள் இல்லாமல் போவாராக இருந்தால் நாங்கள் பயனற்றவர்கள். அதான் இங்கு சொல்ல வருகிறார் ஆண்டவர். அவன் வெறும் சதைதானே. நானும் நீங்களும் தூய ஆவியானவருடைய வல்லமைக்குள் இல்லாமல் போனால் வெறும் சதை, நாங்கள் வெறும் மாமிசத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். மாமிச இச்சைகளுக்கு அடிமையாக இருப்போம். தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாங்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முடிகின்றது. இதுதான் உண்மை. ஸோ அவன் வெறும் சதைதானே. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான். ஸோ இங்கே வந்து மனிதனுடைய வாழ்நாட்கள் வரையறுக்கப்படுகின்றது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 120 ஆண்டுகள் என்பது நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கு வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம், மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட காலம் அப்படின்ற ஒரு சில வேதாகம அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வரையறுக்கப்படுகிறது. காரணம் வந்து பாவம் அந்த வாழ்நாட்களை வரையறுக்கின்றது. சரி, இப்போ பாவம் வந்ததுனாலே மனுஷனுடைய வாழ்நாட்கள் குறைகிறது அப்படின்ட்டு ஒரு சில பேர் கூறுவார்கள். அதுக்காக ஏலியா சாகர எல்லாருமே பாவிகள் அப்படி என்ற அர்த்தம் அல்ல. இதை நாங்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு தீமை பாவம் இருக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. இதனாலே அவனுடைய வாழ்நாட்கள் வந்து நிம்மதியற்றதாக அமைதியற்றதாக இருக்கும். அவ்வளவுதான். சரி, அவன் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சரி, நிறைய நாள் வாழ்ந்தாலும் அவர்கள் வந்து கடவுளுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்நாள் எல்லாமே ஒரே ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையாக மாறிவிடலாம். சரி, ஸோ ஆகவே இதில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், முதலாவது தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியாது. ரெண்டாவது, கடவுளுடைய உதவி இல்லாமல் மனிதனால் வெறும் சதையாக இருக்க அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவது, பாவம் வந்து மனிதனுடைய வாழ்நாட்களை குன்றி போகும்படி செய்து விடுகின்றது, மனிதன் நிம்மதியாக வாழ முடியாமல் செய்து விடுகிறது என்று கூட சொல்லலாம். சரி, இப்போ தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே 4வது இறைவார்த்தை, ஆதியாகமம் 6:4 இறைவார்த்தை. அதை வந்து இன்னொரு வாசியுங்கள், குயின்டசனா வாசிக்கண்டா வாசிங்கோ. தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க, அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர். சரி, கேள்வி. தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க, அந்த குழந்தைகள் யார் என கூறப்படுகிறார்கள்? அரக்கர்கள் கூறப்படுகிறார்கள். குட், தேங்க்யூ. சரி, அப்ப இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், அதாவது தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க.
அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்கே வந்து ஒரு திருமண உறவு வந்து எப்படி ஏற்படுகிறது? தெய்வ புதல்வர்கள், மனித புதல்வியர், அதாவது தூய்மையானவர்கள் அசுத்தமானவர்களை அல்லது கடவுள் நம்பிக்கை அற்றவர்களை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன பிறக்கிறது? குழந்தை பிறக்கிறது. சரியோ? அப்போ இப்போ இந்த குழந்தை வந்து எப்படி வருகிறது? ஒரு ஒரு கடவுளுக்கு பயந்தவரும் கடவுளுக்கு பயப்படாதவர்களும் ரெண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதனால் இப்பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகிறது என்பதையும் இங்கே நாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குழந்தைகள் வந்து கலப்பு திருமணத்தினால் அல்லது பரிசுத்தம் அசுத்தம் இணைந்து இப்பொழுது குழந்தைகள் பிறக்கப்படுகிறது என்பதை இங்கிருந்து வேதாகமத்திலிருந்து நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலே தான் எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையிலே பார்த்தீர்கள் என்றால் குடும்பமாக இணைக்கப்படும். அதாவது ஒரு 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 குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தையிலே திருமணம் கொடுக்கப்படும்படி திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நாம் குழந்தைக்கு திருமணம் கொடுக்க போகும்பொழுது திருச்சபை என்ன கேட்கும்? அவர்களுக்கு ஞான பெற்றோரை கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொல்லும். அப்போ ஞான பெற்றோர் வரும்பொழுது என்ன உண்டாகிறது? இப்போ வந்து ஒரு குடும்பம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஞான பெற்றோர் வருகிறார்கள். அப்போ ஞான பெற்றோர் வரும்பொழுது என்ன உண்டாகிறது? அங்கே இன்னொரு குடும்பம் இணைகிறது. ஸோ இப்படி இணைய பார்த்தீர்கள் என்றால் அப்படியே ஒரு பெரிய சமூகம் ஒன்றாக இறை சமூகமாக மாற்றப்படுகிறது. இட்ஸ் a வெரி குட் லாஜிக். இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. சரியோ? அப்போ அந்த குடும்பம் எல்லா குடும்பம் ஒரு குழந்தைக்கு ஞான பெற்றோர் கட்டாயம் கொண்டு வாங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோரும் கடவுளுக்குரிய பெற்றோர், கடவுளை நம்புகிற பெற்றோராக இருக்கின்றார்கள். அந்த பிள்ளையை சுற்றி வருகிறவர்களும் இப்பொழுது கடவுளை நம்புகிறவர்களாக கொண்டு வரப்படுகின்றார்கள். அப்போ இங்கே வந்து ஒரு சமூகம், ஒரு இறை சமூகம் உண்டாகிறது. அந்த இறை சமூகத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை திருச்சபை வந்து அதனால தான் அப்படி ஒரு விடயத்தை கையாளுகிறது. சரி, அது நிறைய பேருக்கு தெரிகிறது. நிறைய பேர் அதை வந்து குறை சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கான அர்த்தம் புரிந்து கொள்ளாதவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு உலக அளவிலே பார்த்துக்கொண்டால் ஒரு இறை மக்கள் கூட்டம் ஒன்றாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். ஸோ இப்போ வந்து அந்த பிள்ளைகள் அரக்கர்களாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சரியோ? அரக்கர்கள் என்றால் வேதாகமத்திலே அது கொடுக்கப்படுகின்ற விளக்கம் என்றால் ஒன்று உடல் வலிமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, போர் வீரர்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது, மிக சக்தி வாய்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரியோ? அப்போ இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் இவ்வளவு ஒரு உடல்நிலை மாற்றப்பட்ட, மனநிலை மாற்றப்பட்ட நிலைக்கு வருவதற்கு பெற்றோருடைய திருமண இணைப்பு ஒரு காரணம் அப்படின்ட்டு இங்கே பார்க்கப்படுகிறது. அதனாலே திருச்சபை வந்து எப்பொழுதுமே அந்த திருமணம் என்று வரும் பொழுது இறை நம்பிக்கை உள்ளவர்களை திருமணம் செய்யும்படி அழைக்கின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்றால், முதலாவது, கடவுளின் மக்கள் உலகத்தோடு கலந்தால் ஒழுக்க சிதைவு உண்டாகும். அதான் தூய பவுல் சொல்லுவார், அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு எதற்கு, ஏன் தொடர்பு வைப்பான் அப்படின்னு தூய பவுல் சொல்லுவார். ரெண்டாவது, வன்முறை அதிகரிக்கும், வன்முறை தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது வந்து மனித குணாதிசயங்கள், மனிதனுடைய குணங்கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கலாம். அடுத்த இறை வார்த்தைக்கு போகலாம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே 5வது இறை வார்த்தை. வேறு யாராவது வாசிக்க விரும்பினா வாசிக்கலாம். தொடக்க நூல் 6, 5 இப்போ இதுவரைக்கும் வாசிக்காதவர்கள் யாராவது? இல்லை என்றால் ஒகஸ்டஸ் நீர் வாசிங்கோ. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். சரி, கேள்வி வந்து கடவுள் மனிதர்களிடம் எதை கண்டார்? பதில் வந்து வேறொருவர் சொல்லுங்க. பதில் வந்து தீமையை உருவாக்குவது. பதில் வந்து தீமையை உருவாக்குவதை. ஓகே ஓகே, இதய சிந்தனையை நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதை ஆண்டவர் கண்டார். ஓகே, வெரி குட்.
சாரி, இப்போ இந்த இறைவார்த்தையை நமக்கு திட்ட தெளிவாக அப்படியே சொல்லுது என்னவென்றால், அதாவது வந்து இப்போதான் ஒரு மனித இனம் தொடங்குகிறது, சரியோ? மனித இனம் தொடங்கி திருமணம் தவறாக திருமணங்கள் செய்ய ஆரம்பித்ததுனாலே அதுக்கு பின்பு வருகிற தலைமுறையெல்லாம் இப்பொழுது சீர்கெட்டு போயிருப்பதை இங்கே காட்டப்படுகிறது. இது நல்ல ஒரு பாடம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீர்கள் என்றால் இதே ஒரு நிலை உருவாகி கொண்டு வருகிறது. நிறைய திருமணங்கள் வந்து மாறி மாறி நடக்குது. என்ன செய்யறேன்னே தெரியாத ஒரு சூழல் இருக்குது. திருச்சபையும் என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு நிலைக்கு வந்து நிற்குது. குடும்பங்கள் அந்த நிலைக்கு வந்து நிற்கிறது. பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ மதத்திலே உள்ளவர்களும் வேறு மதத்தில் உள்ளவர்களும் திருமணம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? 2 திருமணம் நடக்குது. கிறிஸ்தவ திருமணமும் நடக்கிறது, மற்ற மத திருமணமும் நடக்கின்றது. அந்த திருமணம் யாருக்காக நடக்குது? பிள்ளைகளுக்காக நடக்கிறது இல்லை, சரியோ? அந்த திருமணம் பெற்றோருக்காக நடக்குது. ஏனென்றால் பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸோட உள்ளத்தை நோக பண்ண விரும்பல. அதனால கிறிஸ்தவ திருமண பிள்ளை சொல்லுது, எங்கள் அம்மா அப்பா விரும்புகிற மாதிரி கிறிஸ்தவ கோயிலையும் கல்யாணம் வைப்போம், உங்களோட அம்மா அப்பா விரும்புகிற மாதிரி உங்களோட கோயிலையும் திருமணம் வைப்போம், ரெண்டும் நடக்கட்டும். ஆனால் பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டால் நோ, இல்லை. பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருந்தால் அவர்கள் மாறி செய்ய மாட்டார்கள். நோ, எங்களுக்கு அந்த திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது வந்து நிறைய பிள்ளைகள் வந்து பெற்றோருக்காக அந்த திருமணத்தை செய்கின்றார்கள், சரியோ? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு 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 கலப்பு வந்து இன்றைக்கு உருவாகி கொண்டு வருது. ஸோ இதனுடைய பின்னணி எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறதுன்றதையும் நாங்கள் இதிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காலப்போக்கிலே குடும்பங்களில் விசுவாசம் இல்லாத ஒரு நிலை, கோயிலுக்கு போகாத நிலை, கடவுளை நம்பாத ஒரு நிலை தான் காலப்போக்கிலே நீ வந்து அதுக்கு பின்பு அது ஒரு சீர்கெட்ட ஒரு நிலைக்கு உலகம் போய்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாமே காரணம் பார்த்தீர்கள் என்றால், முதலாவது குடும்பத்துக்குள்ளே அந்த இறை நம்பிக்கை உருவாக்கப்படுவதில்லை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்திலே இறை நம்பிக்கை உருவாக்கப்படுவதற்கு பெற்றோருக்கு அந்த இறை நம்பிக்கை சரியான முறையிலே சொல்லிக் கொடுக்கப்படுவதும் இல்லை. சரி, ஸோ இப்போ வந்து மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அப்படின்ட்டு இந்த இறைவார்த்தையில நாம் பார்க்கின்றோம். அப்போ என்ன நடக்குது? மனிதர்களுக்குள்ளே இப்பொழுது என்ன உண்டாகிறது? கடவுள் பயம் இருப்பதற்கு பதிலாக தீமைகள் உருவாகி ஒருவருக்கொருவர் தீமை செய்வதை கடவுள் காண்கிறார் அப்படின்ற இறைவார்த்தை பார்க்கின்றோம். இது தொடக்க நூலில் நிற்கிறோம் நாங்கள். இப்போ ஆதியாகமம், அதாவது படைப்பிலிருந்து நடந்து கொண்டிருக்கிற முதலாவது விடயத்தில் நாங்கள் நிற்கின்றோம். அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம். அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், ஒரு தீமை எங்கிருந்து ஆரம்பமாகிறது? இதயத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அப்போ ஒரு இதயம் வந்து, ஒரு உள்ளம் வந்து கரைப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது கட்டாயமாக அந்த உள்ளம் வந்து கரைப்படும். அந்த உள்ளத்திலே கடவுளுக்கு ஏற்ற ஒரு சிந்தனை வராது, கடவுளுக்கு ஏற்ற ஒரு பயந்த சிந்தனை வராது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதான் சரியென்று நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ அதான் நீங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர்களின் இதய சிந்தனை. ஆகவே இதயத்தில் இருந்துதான் பாவம் வந்து தொடங்குகிறது. இயேசு கூட அதான் சொல்லுவார், வெளியே இருந்து உள்ளே போவது மனிதனை கரைப்படுத்துவதில்லை, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் மனிதனை கரைப்படுத்துகிறது. சரியோ? ஸோ அதனாலே அது மிக மிக முக்கியமான ஒன்று. இதயம் என்று இங்கே சொல்லப்படும் பொழுது, இந்த இதயம் வந்து 3 விடயத்தை கையாளுகிறது. ஒன்று வந்து சிந்தனை, 2வது வந்து விருப்பம், 3வது வந்து தீர்மானம். சரியோ? அந்த உள்ளம் வந்து என்ன செய்கிறது என்றால், ஒன்று வந்து அதான் சிந்தனையை உண்டாகும். அந்த சிந்தனையை நமக்குள்ளே உண்டாக்குறது. அதுக்கு பிறகு அந்த சிந்தனை செயலாக மாறுகிறது. அதுதான் ஒரு விருப்பமாக நமக்கு மாறும். அதை செய்வதற்கு தீர்மானம் நாம் எடுத்து விடுவோம். ஸோ அப்போ இதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது பாதுகாக்கப்படும் பொழுது, அது தூய்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாற்றப்படுகின்றது. அதுக்கு பின்பு என்ன, அந்த அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்கள், இதய சிந்தனை எல்லாம் எப்படி எவ்வளவு என்ன மாதிரி இருக்குதாம்? நாள் முழுவதும். சரியோ? என்ன அழகான பகுதிகள் இதெல்லாம். நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். அப்போ இவர்கள் வந்து ஒரு 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 கொஞ்ச நேரம், ஒரு நாளில் வந்து அல்லது ஒரு மாதத்தில் ஒருக்கா தீமை சிந்திக்கிறவர்களோ, ஒரு நாளிலே ஒரு கொஞ்ச நேரம் தீமை சிந்திக்கிறவர்களாக இல்லாமல் நாள் முழுவதுமே அந்த சிந்தனையாம். நாள் முழுவதும் கடவுளை பற்றி சிந்திக்காத ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாள் முழுவதும் அவருடைய சிந்தனை எல்லாம் உலகத்தை குறித்து தான் இருக்கிறதே தவிர கடவுளை குறித்ததாக இருக்கவில்லை.
ஸோ இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆன்மீக பாடம் பார்த்துக்கொண்டால் பாவம் வந்து இதயத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. வெளியில இருந்து நமக்குள்ளே வருவதல்ல, நமக்குள்ளே இருந்து அது வெளியாலே உண்டாகிறது. ரெண்டாவது, மனமாற்றம் இல்லாத சிந்தனை வாழ்க்கையை அழிக்கிறது. நாள் முழுவதும் தீமையை நாம் சிந்திப்போம் என்றால் அது நமக்கு அழிவை கொண்டு வந்துவிடும். மூன்றாவது வந்து கடவுள் வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தை பார்க்கிறார். கடவுள் கண்டார் அப்படின்னு சொல்லப்படுதில்ல, ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் எதை கண்டார்? மனிதனுடைய இதய சிந்தனையை கண்டார். அவை கடவுள் வந்து வெளிப்புறத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, உள்நிலையை காண்கிற இறைவன். ஓகே, இந்த இறைவார்த்தை வாசித்து நாம் நிறுத்தலாம். தொடக்க நூல் 6:6 ஒரு வாசியங்கள். தொடக்க நூல் யூதக வாசிக்கின்ற வாசிங்க. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. சரி, இப்போ வந்து ஆண்டவர் ஏன் நான் மனித இனத்தை உருவாக்கினேன் அப்படின்ட்டு கவலைப்படுகின்ற ஒரு சூழல் இங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய கேள்வி, அந்த கேள்வி சொல்லுங்கள். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் எதை உணர்ந்தார்? மனம் வருந்தினார். சரியோ? ஸோ ஆண்டவர் வந்து இங்கே மனம் வருந்தார். ஸோ மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதுக்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அப்படி என்றுட்டு இங்கே சொல்லப்படுகிறது. இதில் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் வந்து இப்போ இந்த இளம் பிள்ளைகள் மத்தியில் வருகின்ற ஒரு பெரிய கேள்விகளுக்கு எல்லாமே பல கேள்விகள்லாம் வருகிறது. அது சரியான புரிந்துணர்வு இல்லாத. இப்போ இங்கே வந்து கடவுள் என்ன செய்தாராம்? என்னத்துக்காக கவலைப்பட்டார்? உருவாக்கியதுக்காக கவலைப்பட்டார். சரியோ? அப்போ இப்போ வந்து கடவுள் புல செய்துட்டாரா? என்ன நடந்தது? அப்போ ஏன் வந்து கடவுள் இப்போ கவலைப்படுவான்? மனிதனை உண்டாக்கியது கடவுள். அப்போ இப்போ மனிதன் தவறு இழைத்த பொழுது கடவுள் கவலைப்படுகிறார் என்றால் அப்போ கடவுள் தவறு செய்துட்டாரா அப்படின்ட்டு சில பேர் நிறைய இப்படிலாம் கேட்பார்கள். இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதுக்கு கடவுள் அப்போ என்ன செய்கிறார்? கடவுள் தானே காரணம் அப்படி என்று கடவுள் மேலேயே போடுகிறார். ஆனால் இங்கே வந்து இந்த ஆசிரியர் இதை எழுதும் பொழுது அது என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், மனித மொழியிலே அவர் வந்து இதை சொல்ல வரும் பொழுது இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், கடவுள் மனிதனை பார்த்த பொழுது அவன் தீமையில் வாழ்வதை கண்டு துயரமடைகின்றார். அதை தான் இங்கே வந்து ஆசிரியர் சொல்ல வருகிறார். அதாவது கடவுள் மனம் வருந்தினார் அப்படின்னு வரும் பொழுது, நான் மனிதனை நல்ல நிலையில் இருப்பதற்காக உருவாக்கினேன், அவனோ இப்படிப்பட்ட ஒரு தீமைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அப்படி என்று சொல்லி கடவுள் வந்து தன்னுடைய உள்ளத்திலே கவலைப்படுகின்றார். இது ஒரு அன்பினால் உருவாகின்ற வேதனை அப்படி என்று இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். அப்புறம் அந்த இறைவார்த்தை அப்படியே தொடர்ந்து என்ன சொல்கிறது பாருங்கள். அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கடவுள் வந்து அதை கண்ட பொழுது துயரம் அடைகின்றார். ஸோ இதில் நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்றால், முதலாவது, பாவம் கடவுளை துயரப்படுத்துகின்றது. ரெண்டாவது, கடவுள் உணர்வுள்ளவர். கடவுளும் வந்து எங்களை பற்றி பார்க்க உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்வுள்ளவர் இறைவன். அதனால தான் தூய ஆவியானவருக்கு உணர்வு இருக்குது. உணர்வு இருக்கு. அவர் துக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, சந்தோஷப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதுபோல இதில் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், இப்பொழுது மனிதன் மனம் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். ஸோ இறைவன் மனிதனை பார்க்கும் பொழுது, தவறு இழைக்கும் பொழுது கடவுளை தண்டிக்க வேண்டும் என்று கடவுள் பார்க்கறதில்லை, மாறாக மனம் வருந்துகிறார். இந்த மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று பார்க்கின்றார். அப்படி மனம் திரும்பும் பொழுது கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஸோ அந்த நிலையிலே தான் இதை நாம் பார்க்க வேண்டும். நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே இதன் மூலம் நீர் எங்களை மீண்டும் இணைத்திருப்பதற்காக நன்றி. ஆரம்பத்திலே சில தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் சரிப்படுத்தி இந்த தியானத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த நாளிலே அன்பின் ஆண்டவரே, உம்முடைய படைப்பிலே குடும்பம் எவ்வாறு தவறுகிறது ஆண்டவரே, உறவுகள் தவறும் பொழுது எவ்வாறு அவர்களுடைய பின்னணி பாதிக்கப்படுகிறது, தலைமுறை பாதிக்கப்படுகின்றது,
குழந்தைகள் விசுவாசத்திலே வளர்வதற்கு பெற்றோருடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், இது போன்ற பல விடயங்களெல்லாம் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியிருக்கின்றீர். நீர் காணும் இறைவன், நீர் உள்ளத்தை பார்க்கும் இறைவன், நீர் உணர்வுள்ள ஆண்டவர். இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய திருக்கரங்களே வருகின்றோம். நீர்தாம் இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதித்திரளும். முக்கியமாக இந்த நாளில் எங்களை விசுவாசத்திலே நாங்கள் வளருவதற்கு, விசுவாசத்திலே எங்களை வளர்த்து எங்கள் பெற்றோருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை நல்வழிப்படுத்தவும், கடவுளை பற்றி சொல்லித்தரவும், விசுவாசத்திலே வளர்க்கவும், எங்களுக்கு தந்த பெற்றோருக்காக, எங்களுக்கு தந்த குடும்ப உறவுகளுக்காக, ஞான பெற்றோருக்காக, திருச்சபைக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திருக்கரங்களே நாங்கள் வருகின்றோம். நீர் எங்களை காணும் இறைவன். உம்முடைய பார்வையிலே நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்திரளும். ஆண்டவரே, நீர் வெளிப்புறத்தை அல்ல உள்நிலையை பார்க்கும் ஆண்டவர். இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான நிலையை காணும் ஆண்டவர். எங்களை நீர்தாமே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வணைந்திரளும். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியறலும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்தில் வாழவும், எங்கள் குடும்பத்தை விசுவாசத்தில் வழிநடத்தவும் நீர் எங்களை ஆசீர்வதித்திரளும். இதோ நீர் எங்களை பார்க்கும் பொழுது, எங்கள் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, எங்களுடைய பணி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நீர் அதை கண்டு துயரமடையாமல், அதை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக நாங்கள் வாழவும், உமக்கு பணி செய்யவும் எங்களை நீர் ஆசீர்வதித்திரளும். இதோ இந்த நாளில் இங்கே இணைந்திருக்கிற எல்லாரையும் உடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் நீர் மனதுருக்கமாக இருந்து இரக்கம் காட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்திரளும். உம்முடைய பாதத்திலிருந்து உம்முடைய இறை வார்த்தையை தியானித்த இவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்ந்து இலையுதிராய் மரமாய் இருந்து கனி கொடுக்க ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும். உங்களுடைய குடும்பத்திலே உம்முடைய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தந்திரலாம். இந்த நாளில் இவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழவும், உம்முடைய பரிசுத்தமான பாதையில் நடந்து வரவும், உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர்கள் வாழவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திரளும். அவர்கள் இறை நம்பிக்கை உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்க நீர் ஆசீர்வதித்திரளும். இந்த நாளிலும் யார் யாருக்கு விசேஷமான ஜெப தேவையாக இருக்கிறதோ ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் சந்தித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமேன்.